ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் கேட்ட எஃப்எஃப்லாம் நான் அப்கமிங்கில் போடுறேன். ஸோ இன்றைக்கான ஒன் ஷாட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நீங்கள் ஒரு பெரிய பில்டிங்கில் போயிட்டுருக்கீங்க. ஒய்டி ஃபியூச்சரிஸ்டிக் ஒர்க்ஸ். குட் மார்னிங் ஒயன் மேம். குட் மார்னிங் யூமி. அங்கேன்னு ஒரே கூட்டமாக இருக்குது. அதுவா மேம், நம்ம லாரா மேமும் சொக்ஜின் சாரும் நம்ம புது ப்ராஜெக்ட் ஏஸை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஓ அப்படியா? நான் மறந்துருப்பேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? இல்லை, எனக்கு லேபில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்புறமா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் போகலாம். ஓகே, நீங்கள் அப்படியே லேப் போயிட்டுருக்கீங்க. ஒருத்தங்க மேலே அடிச்சிடுறீங்க. ஓ சாரி. ஜின், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்க. இன்டர்வியூ தான். சரி, அதை விடு. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? நல்லா தான் இருக்கேன். ஏன்? நல்ல பருவாயன். என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் மாற்றம் தெரியுதா? அதே பேண்ட் அதே ஷூ தானே போட்டிருக்க, இதில் என்ன வித்தியாசம்? வேறு வேண்டாம் ஏதாவது. இந்த கண்ணாடி வாங்கியிருக்கியா? கேட்ட கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன அழகாக்குதா வயன்? ஒன்றும் இல்லையே, நீ எப்போ தான் இருக்க. இதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு எம்எல்ஏ போகிறாம வயன். அந்த கண்ணாடி கடைக்காரன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? இந்த மாதிரி இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கிளாஸஸ் 2000 வான் கொடுத்து வாங்கியிருக்கேன். 2000 வானா? யாராவது கிளாஸுக்கு போய் 2000 வான் கொடுத்து வாங்குவோம் அர்ஜுன்? சார் நீங்கள் ஆல்ரெடி ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இதை போட்டால் இன்னும் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொன்னான். இதுலேருந்து என்ன தெரியுது? அவனை ஏமாத்திருக்கான்னு தெரியுது. அப்படி இல்லை, இந்த ஹோல் கொரியாவுக்கே நான் வேர்ல்டு வைல்ட் ஹேண்ட்ஸம்னு தெரியுது. 10 வான் எச்சா கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இன்டர்வியூவில் நான் கிளாஸாக இருக்கணும்ல. நாளைக்கு நியூஸ் பேப்பர் டிவின்னு என் பெதான் வரும். சாக்சின் அப்படின்னு வரும். நீ போகிறான் படத்தை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. இது ஏதாவது சொல்யூஷன் எடுத்துருந்து ஊற்றிடுவேன். அதாக இருந்தாலும் இந்த பொண்ணுங்களுக்கு போகாமல். சரி பாய். இப்போ லேப்பில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. சடனாக உங்கள் பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சடனாக ஒரு வாய்ஸ். ரோபோட்ஸோட அது ஹியூமன்ஸோட 10 டைம்ஸ் ஹார்டாக இருக்கும், தெரியும்ல? அதுவும் இல்லாமல் ராத்திரி ஃபுல்லாக நாங்களாம் டயர்டாக மாட்டோம். டேயா நக்குறாங்கிட்ட. ஜிம்மின் கூட சேர்ந்தா என் கூட சேராதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்கேனா இல்லையா? எங்கே அவன்? அவனை பற்றி பேசாத பேபி. என்னை பற்றி பேசுவோம். எப்போலேருந்து உனக்கு பேபியான? எப்போவுமே எனக்கு பேபி தான். காய் எடுட்டேயா. உனக்கு சென்ட்ரல் யூனிட்டில் தானே வேலை. இங்கே என்ன பண்ணுற? நான் அங்கேருந்து வேலையை முடிச்சிட்டியா? அதுக்குள்ளே ஓ, நீ ரோபோட்டுங்கிறத மறந்துட்டேன். சரி வா, இந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன ஹெல்ப் பண்ணு. என்ன ப்ராஜெக்ட் யூரியா? ஐ மீன் ஓம் பாஷையில் சொல்லணும்னா A003. என் பேர் மாதிரியே இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? இந்த ரோபோட் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக போகுது. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வேணாம். அதுவும் ஒரு மிஷின். சார் நீங்களும் மிஷின் தான், மறந்துட்டிங்களா? பட் நான் மோஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபோட், தெரியும்ல? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வேணாம். அதான் நீ இருக்கே. டேயாகும். இது மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்தது, மாற்ற முடியாது. சரி சொல்லு, உனக்கு லாங் ஹேர் பிடிக்குமா, ஷார்ட் ஹேர் பிடிக்குமா, இல்லை மீடியம்? சொல்லு, எதுக்கு? ஆக்சுவலி அது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சொல்லு, எது நல்லாயிருக்கு? பேசாமல் ஒன்றை மாதிரியே செஞ்சிடறேன் இந்த ரோபோட்டை. என்ன மாதிரியா? எதுக்கு? அப்போ என் பின்னாடி சுத்த மாட்டே தானே? சச்சா, அப்படிலாம் இல்லை. இதை செஞ்சு உங்கள் வீட்டுக்கு அமைச்சிடலாம். அப்போ நீ என் கூட ஏறு. எப்படி? உன் ஐடியாவில் தீய வைக்க. பாரு, இந்த 3 ஹேரில் எது நல்லா இருக்குன்னு. எனக்கு லாங் ஹேர் தான் பிடிக்கும், அதை வச்சிரு. ஓகே. இந்த ஒன்று ஞாபகப்படுத்து. நாளைக்கு யூரிக்கு ஆர்டிஃபிஷியல் வெயின்ஸ், அப்புறம் ஸ்கின், அப்புறம் இது என்னது ஐலிட்ஸா? ஓ, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு. இதெல்லாம் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ வாங்கணும். ஜின் எங்கே? ஜின் உன்னை பற்றி ஒரு இன்டர்வியூவில் இருக்கா. என்ன பற்றியா? என்ன கூப்பிடவே இல்லை. நான் சர்ப்ரைஸாக காட்ட விரும்புகிறாங்களோ என்னவோ. ஓ, ஒரு வேளை அவங்க என்ன யூஸ்லெஸ்ன்னு நினச்சிருப்பாங்க. ஹலோ சார், நீங்கள் யூஸ்லெஸ்ஸா? ஹியூமன்ஸை அப்படி சொல்கிறது கிடையாது. நீ அப்படி சொல்லிட்டு அலையிற. இல்லை, உனக்கு ஜிம்மினுக்கு தானே கிம்டேயாங்க. மற்ற எல்லாத்துக்கும் AS007 தானே டேயாங். இப்போ ஏன் இப்படி ஆகுற? ஒரு வேளை நீ இந்த ரூமில் ஃபுல்லாக தனியாக இருக்கனால உனக்கு லோன்லினஸ் வந்துடுச்சோ? இருக்கலாம். என்னை எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க. ராத்திரியெல்லாம் இந்த மிஷின் சத்தம் கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். ஓ, சிஸ்டமை நீ ஆஃப் பண்ண வேண்டியதானே? எனக்கு போர் அடிக்கும் அயன். ஜிம்மின்ட்ட கேளு. நீ சிஸ்டம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உனக்கு ஒரு கனவு வர மாதிரி, லைக் எங்களுக்கெல்லாம் வரும். கனவா? அப்படின்னா? கேள்விப்பட்டிருக்கேன், என்னோடய சிஸ்டமில் இருக்குது. பட் அப்படின்னா இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம்ல, பட் இதுவே உன் மனசுக்குள்ளே நடக்கும். ஒரு ஐ மீன் மூளைக்குள்ளே, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஃபிக்ஷனலாக. பட் அது ரியல் கிடையாது. உன் மனசுக்குள்ளே எதோ ஆழமாக இருக்கோ, ஐ மீன் உன் சிஸ்டத்துக்குள்ளே எதோ ஆழமாக இருக்கோ,
அது வந்து போகும். அப்படியா? அப்போ நீ வருவேன்னு சொல்கிறியா? சரி, ஏதோ ஒன்று வரும். ஜிமின்ட்டு கீழே அவன் பண்ணி தருவான். நிஜமாவா? 2 பேர் பேசிகிட்டே இருக்கீங்க. சொன் ஜின்னும் ஜிமினும் வந்துடுறாங்க. ஜிமின், எங்கே போய் தொலைஞ்ச? எவ்வளோ நேரம் ஒன்று தேடின தெரியுமா? இங்கே வா. இங்கே இருக்கிற 2 ரோபோட் எங்கே போணுச்சு? காணவே இல்லை. அதுவா? அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு ஓரமாக வச்சுருக்கேன். ரிப்பேர் பண்ணி விட வேண்டியதானே? யார் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது? நீயா பண்ணுற? ஏன் பேரெல்லாம் சுகமாக இருக்கீங்க? என்னாச்சு ஜின்? இன்டர்வியூ நல்லா தானே போணுச்சு? நல்லா தான் போணுச்சு வயன். என்னாச்சு? உன்னை பார்த்து எதுவும் ஹேண்ட்ஸமாக இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை இந்த கண்ணாடி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இது சீரியஸ் வயன். என்னாச்சு? ஏன்பா இப்படி இருக்கீங்க? என்னன்னு சொன்னால் நான் தெரிஞ்சுக்குவேன்ல. இது வந்து டேயாங்க மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணுறதை பற்றி. வாவ், நிஜமாவா? ஜின், இது உன்னோட கனவு. இதுக்காக நீ எல்லாமே பண்ண. டேயாங் மட்டும் மெயின் பிரான்ச்சுக்கு போயிட்டான்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும், ரைட்? பேர் புகழ். ஜின் வந்து உலகத்தில் ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட் ஆகிடுவான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்போ மாறுறான் டேயாங்? நான் வேணான்னு சொல்லிட்டேன். என்னது? வேணான்னு சொல்லிட்டியா? என்ன விளாட்றியா? உலகத்திலேயே ஹியூமன் மாதிரி த மோஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபோட் நீ தயாரிச்சிருக்கு ஜின். இது எப்படி வேணான்னு சொல்லுவேன் நீ? நான் பேசுகிறேன், நீ கூட ஃபோனை. வேணாம் வயன். என்னாச்சு? எனக்கு டேயாங் கொடுக்குறதுல இஷ்டம் இல்லை. நம்ம வேற ஒன்று செஞ்சு கொடுத்துக்கலாம். இவன் தானே உன்னை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பு. ஒருவேளை கிம் டேயாங்னு உன் தம்பிக்கு நீ வைக்க ஆசைப்பட்ட பேரை உனக்கு வச்சனால கொடுக்க மனசு வரலையே என்னவோ? சென்டிமெண்ட்லாம் பார்க்காத. அவன் ஜஸ்ட் ரோபோட், பட் அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கே. கடவுளே ஜின், இது உன்னோட கனவு. ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது வயன், புரிஞ்சுக்கோ. என்ன மாற்ற முடியாது? டேயாங் சென்ட்ரல் பிரான்ச்சுக்கு போனால் நம்மளுக்கு பெருமை தானே, நம்ம பிரான்ச்சுக்கே பெருமை, ரைட்? இது உன் ட்ரீம் ப்ராஜெக்ட். நீ இப்படி சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது பேசுங்கடா. அப்போ நானும் போகலான்னு நினைக்கிறேன். டேயாங்கே போகலான்னு சொல்கிறான். நீ ஏன் ஜின் இப்படி நடந்துக்கிற? எனக்கே என்ன பிடிக்கல இங்கே இருக்கிறது. நான் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்? டேயாங், என்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? ஜின்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் நீ, புரியுதா? உனக்கு முன்னாடி நிறையா ரோபோட் செஞ்சான், பட் அது எதுவுமே இதாகலை, சக்ஸஸ் ஆகலை. பட் நீ அது எப்படி சொல்கிறது, அவனோட கனவு நீ. அதனால் அவனுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அப்போ நான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறியா? இல்லை, உன்னை சென்ட்ரல் பிரான்ச்சில் வச்சா இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. வேர்ல்ட் லெவலில் ஜின் ரீச் ஆகுவான். இல்லை ஜின், ஏன் யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இவன் இருந்துட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். வயன், இது ஜின்னோட கனவு, அதான் நானும் சொல்கிறேன். அதில் நீ தலையிடாத. என்னடா இப்படி சொல்லிட்டேன்? சரி. அப்படியே ஜிம்னு வெளியே போயிடுறான். ஜின்னு எந்திரிச்சு அப்படியே உங்கள் பக்கம் வர்றான். இவன் என்ன சொல்ல போகிறான்? என் முடிவை நான் மாற்றிக்க போகிறதே இல்லை வயன், சாரி. ஜின்னும் அப்படி வெளியே போயிடுறான். அடுத்துட்டு ஏன் வரான்? உனக்கு என்னடா வேணும்? நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் நான் இருப்பேன் வயன். அது எங்கேயா இருந்தாலும் சரி, ஒன்னாட்டு நான் எங்கே போக மாட்டேன். ஐ லைக் யூ. நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அன்றைக்கி ராத்திரி அப்படியே 8 மணி ஆகுது. உங்களோட ஷிஃப்ட்டு முடிஞ்சிருது. ஸோ நீங்கள் உங்கள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு டேயாங் சொல்லுவேன். இது லேப் கீ. அப்புறம் நான் கிளம்புறேன், என்னோடய ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே வா. என்ன அதுக்குள்ளே வா? என் வீடு ரொம்ப தூரம், நான் போகணும். சரியா? சரி பாய். வயன், ஒரு நிமிஷம். என்னாச்சு? இல்லை, இன்றைக்கி நான் உன் கனவில் வருவேன்ல. கனவில் வருவியா? இன்றைக்கி மதியம் சொன்னியே நம்ம மனசில் ஏதோ ஆழமாக நினைக்கிறோமோ அது கனவில் வரும்னு. ஆமாம், அப்போ உன் மனசில் நான் தானே இருப்பேன். நிச்சயமாக கனவில் வருவேன். நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லு. பாய் வயன், குட் நைட். இவன் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு போகிறான். ஸோ நீங்கள் கீழே போகிறீங்க. ஜின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வயன், நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், வாவேன். இல்லை பரவாயில்ல, நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். இல்லை, லேட் ஆகிடுச்சு. நான் டெய்லியும் இந்த டைமுக்கு தான் போவேன் ஜின். நான் சொன்னது உனக்கு எதுவும் ஹர்ட் ஆகிடுச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னதான் இருந்தாலும் உன் ப்ராஜெக்ட் அப்படி மட்டும் சொல்லாத வயன். இதில் நீயும் ஹெல்ப் பண்ணியிருக்க. இது உன்னோட ப்ராஜெக்ட் தான், பட் டேயாங்க கொடுக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாமல் நான் வரேன் ஜின். இதை பற்றி பேசல எந்த இஷ்டம் இல்லை. வயன், ஒரு நிமிஷம். பாய் ஜின். ஸோ நீங்கள் போயிடுறீங்க. ராத்திரி ஃபுல்லாக அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் லேபுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே சிரிப்பு சத்தம். நீங்கள் உள்ளே வந்தோடனே அப்படியே ஆஃப் ஆகிடுறாங்க. என்ன ஒரே சிரிப்பாக இருந்துச்சு, அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க. என்கிட்ட சொன்ன நானும் சிரிப்பேனே. என்ன சார், என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? வயன், இந்தா. என்னது?
ப்ராஜெக்ட் A4009 அப்படின்னா புது ப்ராஜெக்டா? டேங்க்கு பதிலாக இதான் சென்ட்ரல் பிரான்ச்சில் ரீப்ளேஸ் பண்ணும்போது. ஓ அப்படியா, சரி ஓகே பண்ணிடலாம். ஏன் இப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்றும் சர்க்கியாசமாலாம் சொல்லலை, உண்மையாக தான். டேங் நம்மளுக்குள்ளே ஒருத்தன் ஆகிட்டான், எப்படி ஒன்று விட முடியும்? புது ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். சாரி ஜின், ஒன்று நான் அப்பயே புரிஞ்சுக்காமல் விட்டதுக்கு. இட்ஸ் ஓகே. புது ப்ராஜெக்ட் இதை விட பெட்டராக பண்ணலாம். ஓகே வாங்க போகலாம். ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு கால் வருது. ஹலோ. அப்படியா, சரிம்மா. எதுக்கு? ஓ அப்படியா, சரி 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 வை. என்னாச்சு ஓயன்? இல்லை அம்மா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியலையே. என்ன அவனை பற்றியா? இல்லை அவனை பற்றி பேச வேணான்னு வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். நிச்சயமாக அவனை பற்றி இருக்காது, வேறு ஏதாவது இருக்கும். உங்கள் அம்மா நீ சொன்ன பேச்சு கேட்பாங்கன்னு நினைக்கிறியா என்ன? அதுவும் சரிதான், என்னமோ போ. சரி, அந்த 2mm ஸ்க்ரூ ஒன்று எடு. 2mm ஸ்க்ரூவா? ஏன் அப்படி பார்க்குற? எடுத்துக்கொடு. ஆக்சுவலாக அது இங்கே இல்லையா? இல்லையே, நான் இங்கே இருக்குன்னு நினச்சி வாங்க மாட்டேன் வயன். ஏய் என்ன சொல்கிற? ஏய் ஜின், இவனை வச்சு எப்படி நீ ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணுற? கர்மோ நகராங்கிட்டு. ஆமாம் ஒன்று கூட இல்லை. சரி நான் போய் அங்கே தேடி பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே இரு சரியா? இந்த தலை விழுகாமல் பிடிச்சிக்கோ. ஸோ நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரீங்க. இங்கே இருக்குது உன்னை வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு. சே நகரு. இன்னும் எங்கே போனா? அவனுக்கு எதுவும் கால் வந்திருக்குன்னு போயிருக்கான். ஓ சரி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பேர் வைக்க போகிறோம்? அதான் ஆல்ரெடி வச்சாச்சே. அது இல்லை, இப்போ டேங்க் கூட தான் நம்ம வச்சோம், அந்த மாதிரி. ஓ அப்படியா? ஜிமின், உனக்கு ஏதாவது ஒன்று விட்ட தம்பி, உனக்கு தம்பி பிறக்கணும் ஆசை இருந்து தம்பி பிறக்காம அந்த மாதிரி பேர் எதுவும் இருக்கா? இல்லை ஜினுக்கு இருந்துச்சே, அப்படி தான் நம்ம டேங்கு பேர் வச்சோம், அது மாதிரி கேட்குறேன். இல்லை நம்ம ஏன் உன் ஃபியான்சி பேரை ட்ரை பண்ணக்கூடாது? ஜிமின், அவன் என் ஃபியான்சி கிடையாதுடா, அவன் என் கிளாஸ்மேட். அவனை பார்த்தது கூட கிடையாது. டான்ஸ் கிளப்பில் இருந்தான், ரைட்? நம்ம கூட தான் இருந்தான்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் கூட இல்லை. திடீர்னு அவன் தான் அவன் புருஷன்னா யார் ஏற்றுக்குவா? எங்கள் அம்மாட்ட பல தடவை சொல்லிட்டேன், அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல. உண்மையாக பிடிக்கலையே என்ன? நல்லா ஆடுவான், ஹாட் காய் தான். அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க தெரியுமா? டேட்டிங் ரூம்னு காலேஜே சுற்றிட்டு இருந்துச்சு. காலேஜில் நம்ம காலேஜ்லேயே படித்தா உண்மையா? ஆமாம், டிபார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன். உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியாதுடா உண்மையா, நான் உங்கள் கூட தானே எப்போவுமே இருப்பேன். ஆமாம். சரி ஓகே, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லு. இப்போ தானே பிடிக்கலன்னு சொன்னேன், அப்புறம் கேட்குறேன். சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்டா. ஒரே ஒரு பொண்ணோட தான் அவனை வச்சு ஷிப் பண்ணாங்க, பட் அவளுக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சு ஆல்ரெடி, ஜஸ்ட் ரூமர் தான். அவன் அகாடமிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். நல்ல டான்ஸ் ஆடுவான் தெரியுமா? ஃபைனல் இயர் டான்ஸ்க்கு நம்ம ஜேகே கூட அவன் தான் சொல்லியிருந்தான். ஓ ஜேகே கூட கிஃப்ட் வாங்கினானே, அதுக்கு தான். பரவாயில்ல, நல்லவனாக தான் இருக்கான். அன்றைக்கி பிளைண்ட் டேட்டில் கூட ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டான், டைமிங்க்கு வந்துட்டான். நான் தான் 1 hour லேட்டாக போனேன், பட் கோவமே பரல, ஸ்வீட்டாக சிரிச்சு பேசிகிட்டு இருந்தான். அவனோட ஃபுல் பேர் என்ன? அவனுக்கு தெரியாத என்ன? இல்லை அம்மா அவனோட நிக் நேம் தான் சொன்னாங்க, ஜேஹோப்னு. அவன் ஃபுல் பேர் என்ன? ஜங் ஹோசன். ஓ ஐ சி. அவன் நல்லவனாக தானே இருக்கான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? அது எப்படிலாம் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது? வேறு யாரும் லவ் பண்ணுறியா என்ன? அப்படியும் இல்லை. ஆக்சுவலாக அவனும் நானும் ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ் படிச்சிருக்கோம், பட் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டதே இல்லை. எங்களுக்குள்ளே ஒரு ஸ்பார்க்கே இல்லை. ஃபஸ்ட் டேட் போகும்போது கூட ஒரு ஒரு எதிர்பார்ப்பே இல்லை. ஏதோ சும்மா பார்க்க போகிறோம், விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுதான் தப்பு. நீ ஆல்ரெடி நினச்சிட்டு போயிருப்ப, சரி அவனை விசிட் பண்ணிடலான்னு. அதான் உங்களுக்குள்ளே அந்த ஸ்பார்க்கில் வரல. அப்படி இல்லை ஜிமன், சில பேர் பார்த்தாலே தோணும் இவங்க தான் உனக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எனக்கு இன்னும் அவங்ககிட்ட தோணலை. ஓ அப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு எதுவும் தெரியல. அம்மா சொல்கிறது தான், பட் நல்ல பையனாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஜேஹோப் நல்ல பையனாக தான் இருக்கான், பட் எனக்கு ஏனோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் இஷ்டம் இல்லை. அப்படி தான் சொல்லுவேன், ஒரே வருஷத்தில் குழந்தையோடு நிற்பேன் அவன் கூட வந்து. அப்போல்லாம் இல்லைடா. நீ சொல்லு, ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்தே, அவள் பேர் என்ன? ஹானா. ஹானா என்ன சொன்னாங்க சார் உங்கள்கிட்ட? ஹானாவுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி
ஆனால் என் ஃப்ரெண்ட் நம்ஜுன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அட கடவுளே, உனக்கு இப்படி ஒரு கொடுமையா? ஏய், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, இந்த கண்ணை கட்டினாலே 1000 பேர் வந்து விடுவாங்கடி. அவெல்லாம் ஏமாத்திரம் எப்படிலாம் சமாளிக்கிறான் பாருங்க. அப்புறம் எதுக்கு 12th பின்னாடி சுற்றுனீங்க? ஏய், அவளுக்கு கொடுத்து வைக்கலடி. ஆ நல்லா சமாளி. பையன் டேயாங் தாங்க நிற்கிறான் கையில் ஒரு ரோஸோட. வந்துட்டாடா காதல் மன்னன். என்ன டேயாங் இதெல்லாம்? உனக்காக தான் இந்த ரோஸ் பறிச்சிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? நீ கார்டனுக்கு போனியா என்ன? ஆமாம், நான் சென்ட்ரல் யூனிட் போகும்போது இதை பார்த்தேன். இதை விட அழகாக இருக்க ஒருத்தங்களுக்கு தான் போய் சேரணும், அதான் உனக்காக கொண்டு வந்தேன். நெஞ்ச நக்குறான்டா. நீ தானே என் சொல்லி தந்த, இப்போ நடிச்சிட்ருக்க. ஏய், நான் அதெல்லாம் சொல்லி தரலடி, இவனே கற்றுக்கிறான்னு நினைக்கிறேன். இங்கே வாடா, புதுசாக வாங்கிக்கிறீங்க. சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுட்ருந்தேன். என்ன பேசணும்? இல்லை லவ், பார்த்தா, ஸ்பார்க், ஜங்ஹோசிக், ஓ எல்லாத்தையும் கேட்டுட்டியா? சொல்லு, அதில் என்ன? எனக்கு அந்த மாதிரி ஸ்பார்க் வந்திருக்கு. ஓ, உங்களுக்கு வந்திருக்கா சார்? யார் அங்கே இருக்க அந்த யூரி பார்த்தியா? பட் இன்னும் ஸ்கின்லாம் ஃபிட் பண்ணலையே சார். வயன், எனக்கு ஒன்று பார்த்து தான் வந்திருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? எந்த மாதிரி ஸ்பார்க்? என்ன? இல்லை, லைஃப்பில் நான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? சரி, பார்த்துக்கோ. அப்படி பார்த்துக்கிறது இல்லை. அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணி. ஓ, கல்யாணம் பண்ணியா? நம்மளுக்குன்னு ஒரு குழந்த, அப்புறம் வீடு, இதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் வயன். ஓ, என்னால் சரி படுக்க முடியல. சரி சொல்லு. இருக்குன்னு ஒரு பெரிய வீடு வயன். அங்கே நம்மளாம் இருப்போம், நீனா, நம்ம பாப்பா. அப்புறம் அப்புறம் நம்ம ஹாப்பியாக இருப்போம். நீ எனக்கு ஒரு படம் காட்டினியே, அந்த மாதிரி ஹாப்பியாக. ஓ, அந்த படம் மாதிரி. ஓ, சரி. வேறு நீயும் ட்ராமாலாம் ரொம்ப பார்ப்ப போலட்டையாங்க. இந்த லேபில் இருக்க டிவியை முதல்ல எடுக்கணும். அடிக்குமே எடுத்து வந்தாச்சா? ஏன்டே ட்ரை பண்ணுற பார்த்தியா? ஜிமன், நீ ஏன்டா அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லை வயன், அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க ஒர்க் பண்ணிவிட்டு. ஸோ ராத்திரி நீங்கள் உங்கள் ஷிஃப்ட் முடிஞ்சது, நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டுருக்கீங்க. பாய் டேங், பார்த்துக்கோ. வயன், ஒரு நிமிஷம். சொல்லு ஜிமன். இன்றைக்கி நான் உன்னை ட்ரா பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்ல, நான் கேப்லேயே போய்க்கிறேன். ஏய் வா, நான் உன்ட்டு கொஞ்சம் பேசணும். ஏன்ட்ட என்ன பேசுகிற? எதுக்கு மூஞ்சி உருன்னு வச்சுருக்க? எஞ்சி தன்னை குரங்காட்ட நல்லாவே இல்லை. சரி வாடி. ஏன் சொல்லு ஜிமன். ஆக்சுவலாக ஜின்ட்ட பேசி டேங்க சென்ட்ரல் பிரான்ச்சுக்கு அனுப்புகிற வேலையை பார்க்கலாமா? ஏய், என்ன மென்டல் ஐடியா? இன்னைக்கு காலையில் தான் புது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ சொல்கிற? என்னாச்சு? டேங்க உனக்கு சண்டையா? வெளில போடுற கேர்ள்ஸ்க்கு எதுக்கும் ப்ரப்போஸ் பண்ணிட்டானா? சொல்லுடா. இந்த மாதிரி சில்லி ரீசன்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காத. ஏய், நான் ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன் நல்லதுக்கு சொல்கிறியா? என்ன நல்லதுக்கு? எனக்கு என்ன ஆகிட போகுது? டேங்க நான் வெட்டிடுவானா என்ன? வயன், நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறியா? சொல்லு. ஐ திங்க் டேங்க்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன ஃபீலிங்ஸ்? நான் அவன் ஒன்று ஃப்ரெண்டை பார்க்கல. எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் ஃபீல் ஆகலையே. ஆனால் எனக்கு ஃபீல் ஆச்சு வயன். அவன் எதுக்கு உன்கிட்ட மட்டும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கான்? ஐ லைக் யூ, அப்புறம் உன் கூட வாழணும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்லாம். எனக்கு இது சரியாக படல வயன். இது ஜஸ்ட் அவன் ஃப்ளர்ட் பண்ணுறான்டா. நீ பண்ணலையா மற்றவங்க கூட? இந்த மாதிரி எதுவுமே அவனுக்கு சொல்லித்தரலையே. மேபி அவன் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்குவான். அவனுக்கு தான் எல்லா டேட்டாவும் இருக்கே. பையன், நான் சொல்கிறத கேளு. அவன் ரோபோட்டோட அப்சஷன்லாம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. வேண்டாம் வயன், எதுவும் பிரச்சனை ஆகிடும்போது. இப்போ என்ன பண்ண சொல்கிற? அங்கே டிஸ்மேண்டில் பண்ணுறதா? இல்லை, அவனை சென்ட்ரல் யூனிட் மட்டும் அமுச்சு வச்சிருவோம். நீ சின்ன விஷயத்தை பெருசாக்குறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் ஈஸியாக மறந்துடுவான். ஜஸ்ட் எரேஸ்மெண்ட் மெமரி. அவனோட சிஸ்டத்துலேருந்து என்னோடய மெமரி வேணால் எரேஸ் பண்ணிடுங்க. சிம்பிள், ரைட்டா? எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. சரி, காலைல நான் ஜின்ட்ட பேசுகிறேன். நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மா அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னம்மா ஆச்சு? அந்த தம்பி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணான் தெரியுமா? எந்த தம்பி? எனக்கு தெரியாமல் உனக்கு எது தம்பி? ஜங்ஹோசிக் டி, ஜேஹோப், மறந்துட்டியா? ஓ, அதுக்கு தான் என்ன சீக்கிரமாக வர சொன்னியா? மா, உன்ட்ட பல தடவை சொல்லிட்டேன், அவன் மேலே எனக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லைம்மா.
அவனை எப்படி நான் ஹஸ்பண்டாக பார்க்குறது? ஏய், உங்கள் அப்பா மட்டும் என்னை லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிடணும்னானோ உங்கள் அப்பாவும்? அப்புறம் தான் லவ் வந்து நீங்களாம் வந்தீங்க. கல்யாணம் பண்ணிடி முதல்ல. மா, எனக்கு அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைம்மா. அவளை பார்த்தாலே ஸ்கூல் ஞாபகம் வருதுமா. வயன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த மந்தோட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. நாளைக்கு அவன் வரான், நீ பேசுகிற. நாளைக்கு லேபுக்குலாம் உனக்கு போவேணாம். அம்மா, புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு, நான்லாம் போவேன். வயன், அம்மா என்னை புரிஞ்சுக்கோ, எனக்கு வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நான் அவனை பார்க்க முடியாது. சரி, அப்போ கொஞ்ச நேரம் இரு. உனக்கு 10 மணிக்கு தானே? நான் அந்த தம்பியை 8 மணிக்கே வர சொல்கிறேன். ஒரு 1 நேரம் பேசுங்க. அவன் மாப்பிள்ளையா இல்லை வேறு ஏதாவதா? எப்படி வருவான் காலையிலேயே? அவன் உனக்காக இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தான். நீ வரப்போ ஏதோ கார் எடுத்து போச்சா? இல்லையே. ஆனால் இப்போ தான் அவர் போனார். மா, சரி வர சொல்லு. வயன், டின்னர் சாப்பிட்டு போடி. வந்தோடனே மூட் அவுட் ஆக்கிட்டேன். எனக்கு ஒன்றும் வேணாம், நீ ஏற்றுன்னு. மார்னிங் ஆகுது. வயன், வயன், கதவை தரடி. மா, என்னம்மா? கதவை தர. என்ன உனக்கு இப்போ என்ன வேணும்? ஜெயகோப் மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளையா? அதுக்குள்ளே வந்துட்டானா? எங்கே இருக்கான்? இப்படியே போகாதடி. பின்ன போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மூஞ்சியாக கழுவிட்டு வா. அவரை உனக்காக தான் ஏதோ கிஃப்ட்லாம் வச்சுருக்காரு. மா, நகரை நான் எப்படி போகிறேன்? வயன், போடி உள்ள. ஸோ நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு எப்படி போகிறீங்க? ஹலோ. வாங்க வயன், குட் மார்னிங். உட்காருங்க. தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் சீக்கிரமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சாரி, நேற்றே வந்து உட்காந்துருந்தேன். பட் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க போல். சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக நான் உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. என்னது இது பண்ணி பார்க்குறீங்க? வெட்டிங் இன்விடேஷன் தான். ஜெய்ஹோப் பெட்ஸ் வயன் அப்படின்னு எழுதியிருக்கு. மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை. எப்படி அதுக்குள்ளே அடிச்சிட்டிங்க? இல்லை, ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு அப்புறம் எனக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். அது இல்லாமல் உங்கள் அம்மாட்டையும் கேட்டோம், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கதா சொன்னாங்க. ஸோ அதான் சர்ப்ரைஸாக. இது நல்லாயிருக்கா? நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா முறைச்சிட்ருக்கீங்க. அப்படியே அது அந்த இன்விடேஷனை இறுக்கி பிடிச்சிட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த தீம் உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே அடித்தேன். பர்பிள் நல்லா இருக்குல்ல? இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாவது சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான். இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இது நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது நல்லா இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன், உட்காருங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அம்மா, எதுக்குமா எதுக்குமா அதெல்லாம் சொல்லிகிட்ருக்க? நான் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேனா? அவன் சும்மா கேட்டான்டி. அது எப்படி என் பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். அவன் இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு வருவான். எனக்கு உண்மையாக தெரியாது. உனக்கு உண்மையாக தெரியாதா? தெரியாதா? உண்மையாக எனக்கு தெரியாது. ஏம்மா அப்படி பண்ணுற? கல்யாணத்தெல்லாம் நீ பாட்டு சொல்லு. நானும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அதுவும் இவனை நிச்சயமாக கிடையாது. எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல முடியாதும்மா. எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் வேணும். உனக்கு லவ் மேரேஜ் பண்ணணும் ஆசை. ஏன் இப்படி பண்ணுற? இங்கே வந்து உட்காந்துருக்கான். இவனை போக சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. டீயை போட்டு கொடுத்து, என் பொண்ணு ஒரு பையனை ரொம்ப நாள் லவ் பண்ணுறா, நான் மாற்றி சொல்லிட்டு தம்பி நான் விரட்டி விடு. வயன், அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்டி. மா, ஏம்மா அப்படி பண்ணுற? இது என் லைஃப்மா. நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இருக்க எல்லா நாளும் அவன் கூட வாழணுமா? அதை எப்படி நீ டிசைட் பண்ணலாம்? எனக்கு பிடிக்கணும், நான் இவன் கூட வாழணும்னு எனக்கு தோணணும். நீயா பண்ணிடுவியா? உங்கள் அப்பா அம்மா அப்படி பண்ணி வச்சாங்கன்னா அது அந்த காலம். பட் இது டிஜிட்டல் வேர்ல்டுமா. ஏம்மா அப்படி பண்ணுற? போ, இந்த டீ அவன் கையில் கொடு. போய் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சுடு. நான் ஏதாவது யோசிக்கிறேன் இந்த கல்யாணத்தை நிறுத்த. மா, மரியாதை போயிடு. ஏன் நின்றுட்டுருக்கீங்க? ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. ஹலோ. ஹலோ. வயன், நான் டயம் பேசுகிறேன். சொல்ல டயம், என்ன பண்ணுற? உன்னை தான் நினச்சிட்ருக்கேன். அதை தவிர்த்து வேறு என்ன பண்ணுற? நான் சும்மா தான் இருக்கேன். நீ எப்போ வருவ? இன்னும் 1 ஹவரில் வந்துடுவேன். 1 ஹவரா? ஏன்? டிராஃபிக் அதிகமாக இருக்கும் எங்கள் வீடு பக்கத்தில், அதான் நான் வந்துடுறேன். சரி, எதுக்கு கால் பண்ண? இல்லை, நீ எப்போ வருவேன்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஓ, ஜிம்மெல்லாம் வந்துட்டாங்களா? இல்லை, இனிமேல் தான் வருவாங்க. சரி, நான் வந்துடுறேன். அது வரைக்கும் இதை பண்ணிட்டுரு. பாய். ஸோ நீங்கள் வச்சிடுறீங்க. அப்போ அங்கேருந்து கிளம்பிடுறான். குளிச்சு நீங்களும் லேபுக்கு ரெடி ஆகிடுறீங்க. என்ன இன்றைக்கி டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அண்ணா, கேப் எங்கேயே கட் பண்ணிக்கலாமா? ஓகேம்மா. ஸோ நீங்கள் கேப் கட் பண்ணிவிட்டு ஜிம்மிங் கால் பண்ணுறீங்க. ஹலோ ஜிம்மன், எங்கே இருக்க? இப்போ தான் கிளம்புறேன். என்னை வந்து அப்படி பிக்கப் பண்ணிக்கிறியா? இங்கே ஒரே டிராஃபிக்டா.
நான் உங்கள் ஏரியாவுக்கே நடந்து வந்துடுறேன், சரியா? சரி, ஓகே, வா. போகும்போது ஜிம்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு போகிறீங்க, இந்த மாதிரி ஜெய்ஹோப் வந்தான், இன்விடேஷன் அது எல்லாமே. ஸோ அவனும் எல்லாம் யோசிச்சுட்ருக்கான், என்னென்னமோ சொல்கிறான், அது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை. ஸோ நீங்கள் லேபுக்கும் போய் இறங்கிடுறீங்க. லேபுக்கு போயிட்டீங்க. டக்குன்னு திறக்கும்போது உங்கள் லேபே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு, எல்லாமே பர்பிள் தீமில் அழகா. சரி, நீங்கள் பண்ணீங்கல்ல ப்ராஜெக்ட், அப்படியே விட்டுட்டு போயிருப்பீங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, டேயாங் நின்றுட்டுருக்கான் அழகாக கையில் ஒரு பொக்கே வச்சுட்டு. ஏய் டேயாங், என்னாச்சு? யார் இதெல்லாம் பண்ணா? நீ தான் பண்ணியா? இதுக்கு தான் எனக்கு கால் பண்ணியா? உனக்காக தான் பண்ணேன். நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்ச கலர் பர்பிள். ஸோ இந்த வார்த்தை சொன்னேன்னு உங்களுக்கு டக்குன்னு ஜெய்ஹோப் ஞாபகம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நான் எனக்கு பிடிச்ச கலர் பர்பிள்னு சொல்லவே இல்லையே, எனக்கு எப்படி தெரியும்? வேறு யாராவது சொல்லியிருப்பாங்க. ஜிமின். என்னாச்சு வயன்? ரொம்ப நல்லா இருக்குடையா. இந்த ப்ராஜெக்ட் நீ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? வா, இது ரொம்ப அழகாக இருக்குது. நீ யூரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? வாவ் டேயாங், ஐ எம் இம்ப்ரெஸ்ட். வயன் இஸ் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ ப்ராஜெக்ட் சொல்லுது. எல்லாமே அழகாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வயன், இது என்னது? ஓப்பன் பண்ணி பாரு. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஒரு ரிங் இருக்குது. இந்த ரிங் எனக்கா? நீ வெளியே போக மாட்டியே, அப்புறம் எப்படி வாங்கினேன்? நானே செஞ்சேன். ரியலி? ரொம்ப தேங்க்ஸ் டேயா. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணுறீங்க, அவனும் உங்களை ஹக் பண்ணுறான். ஸோ நீங்கள் புல் அவுட் ஆகிட்டு ஜிமினை பார்க்குறீங்க. அவன் தூரத்தில் அப்படியே கை கட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கான். ஜிமன் இங்கே வா, டேயாங் பாரு எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாரு யூரி, அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டான்டா. நீ எங்கே நின்றுட்டுருக்க? இங்கே வா. ஸோ ஜிமன் அப்படி பொறுமையாக வரான். டேயாங், நீ ஏன் சடனாக இதை பண்ண? இன்றைக்கி என் பர்த்டே கூட கிடையாதே. ஜிமன் ஒன்றுது என்னது மே மாதம்தான். இவன் எப்படி இருக்கான்? என்ன ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? ஆமாம், இன்றைக்கி தான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வயன். அப்படியா? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் 1 month ஜின்னோட ட்ராமில் தானே இருந்தேன். ஓ அப்படியா? ஐ சி. பட் நான் இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த ரிங்கை போட்டுக்கோ. ஓகே. ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க? இல்லை நான் போட்டு விட்றேன். போட்டு விடு. ஸோ ரிங் போட்டு விட்றான். ஜிமின் அப்படின்னு நின்றுட்டுருக்கான். எனக்கு மட்டும்தான் கிஃப்ட்டா? ஜிமினும் நீ அன்றைக்கி தானே பார்த்துருப்பேன். அவனுக்கு எந்த கிஃப்ட்டும் இல்லையா? சாரி ஜிமின், நான் உனக்கு எந்த கிஃப்ட்டும் பண்ணலை. மேபி உனக்கு வேணால் நான் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி தட்டுமா? உனக்கு பிடிச்ச காக்டைல்? இல்லை ஒன்றும் வேணாம். ஜிமின், அவன் எவ்வளோ ஸ்வீட்டாக நடந்துக்கிறான், ஏன்டா அப்படி பண்ணுற? சிப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் டே இல்லை டேயா? ஆமாம். சரி, நான் அந்த மீதி ரிப்போர்ட்ஸ்க்கு டேட்டா செக் பண்ணுறேன். நீ ஏதாவது வேலை இருந்தால் பாரு. ஓகே? சரி. வேலை பார்த்துட்ருப்பீங்க, டக்குன்னு உங்களுக்கு ஒரு கால் வரும். டேயாங், அந்த ஃபோனை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? இல்லைன்னா அது யாருன்னு பார்த்து சொல்லு. ஒரு நிமிஷம் வைன். ஸோ டேயாங் வந்து அவங்க ஃபோன்கிட்ட ரீச் பண்ணிடுறான். அது வந்து ஜெய்ஹோப் தான் கால் பண்ணியிருப்பான். பட் டேயாங் அதை கட் பண்ணி விட்டு, அன்னோன் நம்பர் வயன், ஐ திங்க் ஸ்பேம் நினைக்கிறேன், நான் கட் பண்ணிடுறேன். சரி கட் பண்ணிடு. ஸோ ஜிமின் பார்த்துட்டு தான் இருக்கான். டேயாங் திரும்பி ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான், அப்படியே போயிடுறான். ஜிமினுக்கு இது வந்து எப்படியே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வரான். ஒயன், சொல்லு. உன்ட்ட கொஞ்சம் பேசணும், டக்குன்னு எந்திரி. நான் வேலை பார்த்துட்ருக்கேன். வயன், இது ரொம்ப சீரியஸ், எந்திரி மேலே. என்ன ஜிமன்? வா ஒரு நிமிஷம். ஸோ உங்களை வந்துட்டு அந்த ரூமோட கார்னர் கூப்பிட்டு போகிறான். என்ன இந்த ஜின் சொன்னானா? சென்ட்ரல் பிரான்ச்சுக்கு அனுப்புறதை பற்றி? அது இல்லை, இது கொஞ்சம் சீரியஸ். என்ன சீரியஸ்? நல்லா ஞாபகம் இருக்கா? டேயாங்க் இப்போ 1 வயசு ஆகுது. அவனை கண்டுபிடிச்சி, ஆமாம், அவனுக்கு நம்ம 1 by 1 தான் எல்லாமே தந்தோம். லைக் ஃபீலிங்ஸ், அப்புறம் டேஸ்ட் பண்ணுறது எல்லாமே. ஆமாம், அது எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நல்லா ஞாபகம். நம்மளுக்கு அவனுக்கு கடைசியாக கொடுத்தது என்ன? என்ன கடைசியாக கொடுத்தோம்? மேன்லினஸ்ஸா? இல்லை, கடைசியாக நீ கூட திட்டுவாங்க நீ ஜின்ட்ட. ஆமாம், ஃபீலிங்ஸ் கொடுத்தோம். இதில் என்ன இருக்குது? அப்போ அந்த ஃபீலிங்ஸ்னால தான் எல்லாமே ஃபீல் பண்ணுறான். லைக் கோபம், சோகம், தனிமை, லவ், இது எல்லாமே. இது எதுக்கு நான் என்கிட்ட சொல்லி தந்துட்டுருக்கேன்? ஆனால் அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? என்ன சொன்னான்? அவன் உன்னை பார்த்ததுலேருந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். உனக்கு புரியுதா? அவன் ஏதாவது போய்டிக்காக இருக்குன்னு சொல்லியிருப்பான்டா. அவனை அப்சர்வ் பண்ணுறான் வயன். உனக்கு பிடிச்ச கலர்,
உனக்கு பிடிச்ச தீம் நீ வேணா பாரு, எல்லாமே உனக்கு பிடிச்ச ஃப்ளார்ஸ் எல்லாமே உனக்கு புரியுதா? உனக்கு பிடிச்ச மாதிரி பொக்கே கூட ரெடி பண்ணியிருக்கான். உனக்கு இன்னும் புரியலையா? வர எனக்கு ஒன்றும் புரியல பையன். நம்ம அவனுக்கு ஃபீலிங்ஸ் லாஸ்ட்டாக தான் கொடுத்தோம். பட் அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்திருக்கு. இது எனக்கு சரியாக படல பையன். நம்ம இதை பற்றி சின்ன சொல்லி ஆகணும். என்ன சொல்கிறேன், எனக்கு இப்போயும் ஒன்றும் புரியல. நம்ம இவனுக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடியே அவனுக்கு அது இருந்திருக்கு, அதுவும் உன் மேலே. உனக்கு அது புரியுதா? இப்போ கால் பண்ணது கூட யார் தெரியுமா?